நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள் மற்றும் ஒரு சக்தியின் பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வாரத்தின் இறுதி நாள் வெள்ளிக்கிழமை, இன்று நவம்பர் மாதம் 14ஆம் தேதி. இன்றைய தினமும் பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கின்ற செய்திகள் பற்றி நாங்கள் அலசியாராக இருக்கின்றோம். செய்தி பிரிவில் இருந்து என்னோடு இணைந்து கொள்ள இங்கே வந்திருக்கின்றார் திஷான். வணக்கம். வணக்கம் மாயூரன். எனவே நாங்கள் நேரடியாக இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கின்ற செய்திகளுக்கு செல்ல போகிறோம். முதலில் வீரகேசரி பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். வீரகேசரியின் பிரதான செய்தியாக அமைந்திருக்கிறது, எதிரணியிடமிருந்து அழைப்பு வந்ததா கேள்விக்குறியோடு கேள்விக்கு நேரடியாக பதிலளிக்காமல் மழுப்பிய அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிரணியின் சார்பில் பொது வேட்பாளராக போட்டியிடுமாறு எதிர்க்கட்சிகளிடமிருந்து அழைப்பு வந்ததா இல்லையா என்று அமைச்சர் மைத்ரிபால சிறிசேனவிடம் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் நேரடியாக பதிலளிக்காமல் மழுப்பல் போக்கில் பதிலளித்திருக்கிறார். குறிப்பாக பொது வேட்பாளர் யார் என்று ஒரு சர்ச்சை, அதாவது பூதாகரமாக தற்போது கிளம்பி இருக்கிறது என்றே கூற வேண்டும். பொது வேட்பாளர் யாராக இருக்க முடியும்? ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடைபெற்றால் யாரை எதிரணிகள் ஒன்றாக சேர்ந்து யாரை பொது வேட்பாளராக களமிறக்கும் என்ற கேள்விக்குறி தற்போது மக்கள் மத்தியில் பெரும்பாலாக எழுந்துள்ளது. இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது பல கேள்விகளுக்கு அமைச்சர் பதிலளித்திருக்கிறார். அதன் போது அவரிடம் செய்தியாளர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அதாவது எதிரணியின் பொது வேட்பாளராக களமிறங்குமாறு உங்களுக்கு அழைப்பு வந்ததா என. அதற்கு அவர் கூறியிருக்கிறார், அதாவது நேரடியாக பதிலளிக்கவில்லை. அவர் கூறியிருக்கிறார், நான் தற்போது அரசாங்கத்துடன் இருக்கிறேன், எமது ஒரே வேட்பாளர் இருக்கிறார், தயாராக இருக்கிறார், நான் எனக்கு எதற்காக அந்த அழைப்பு வரப்போகிறது என்று, அதாவது மழுப்பல் போக்கிலேயே தொடர்ந்தும் பதிலளித்திருக்கிறார். மீண்டும் அந்த கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது, உங்களுக்கு நேரடியாக அழைப்பு வந்ததா இல்லையா என்பதனை மாத்திரம் தெரிவியுங்கள் என. அதற்கு அவர் கூறியிருக்கிறார், இல்லை, நான் அரசாங்கத்துடன் இருக்கிறேன், அப்படியானால் நீங்கள் எதற்காக என்னிடம் இந்த கேள்வியை கேட்கிறீர்கள் என. ஆகவே அழைப்பு வந்ததா இல்லையா என்பது உண்மையில் அமைச்சருக்கு தெரியும். ஆனால் அதனை அவர் வெளிப்படையாக எதனையும் கூறவில்லை, இல்லை என்றும் அவர் மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஆகவே தான் இது ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக மாறியுள்ளது. எனவே இப்போது பொது வேட்பாளர் பட்டியலில் இன்னொருவரை இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கேள்விக்குறியோடு தான் இருக்கு. பார்க்கலாம் அவருக்கு முற்றுப்புள்ளி கிடைக்குமா என்று சொல்லி, யார் என்ற பொது வேட்பாளராக மாறப்போகிறார் என்று. எதிரணி பொது வேட்பாளர் யார்? ரணிலா, சஜித்தா, பூதமா? சபையில் அமைச்சர் விமல் வீரவன்ச கேள்வி. எதிர்க்கட்சியின் பொது வேட்பாளர் யார்? ரணிலா, சஜித்தா அல்லது பூதமா என்பதை எதிர்க்கட்சி வெளியிட வேண்டும். வேட்பாளர் ஒருவரை தேடிக்கொள்ள முடியாத எதிர்க்கட்சியால் இவ்வாறு நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்று அமைச்சர் விமல் வீரவன்ச நேற்று சபையில் தெரிவித்த கருத்துக்கள் வெளியாக பாராளுமன்றத்தில் அமைச்சர் விமல் வீரவன்ச அவர்கள் தெரிவித்த கருத்து இது. அப்ப அவர் நேரடியாக கேட்கிறார், நாம் தற்போது தயாராகிவிட்டோம், அதாவது அரசாங்கம் தயாராக இருக்கிறது ஜனாதிபதி தேர்தலை. இந்த கருத்தில் மற்றொரு அறிவித்தலை அவர் விடுத்திருக்கிறார். எதிர்வரும் 18ஆம் திகதி ஆகும் போது ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் திகதி அறிவிக்கப்படும். அதற்கு கூட நாம் தயாராகிவிட்டோம், எமது அணி தயாராகிவிட்டது, ஜனாதிபதி தேர்தலுக்கு நாம் தயாராக இருக்கின்றோம். ஆனால் எதிரணி இன்னும் யாரையும் இறக்கவில்லை, இன்னும் யாரையும் அறிவிக்கவில்லை. சஜித்தா, ரணிலா அல்லது பூதமாக இருந்தாலும் பரவாயில்லை, தெரிவித்து விடுங்கள். எவரையுமே இதுவரை ஒரு எதிரணியில் பொது வேட்பாளர் ஒருவரை தெரிவு செய்ய முடியாத வங்குரோத்து நிலையில் உள்ள ஒரு கட்சிக்கு நாம் ஒருபோதும் ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அடுத்த செய்தி வீரகேசரியில், எம்மை பயன்படுத்தி இனத்துவேஷத்தை கிளப்புவதற்கு சந்தர்ப்பத்தை வழங்குவோம், தமிழ் மக்களுக்கு நன்மை பயக்கும் முடிவினை எடுப்போம் என்கிறார் சம்பந்தன். எம்மை பயன்படுத்தி இனத்துவேஷத்தை கிளப்பி தேர்தல் முடிவினை சாதகமாக்கிக் கொள்வதற்கு எவருக்கும் நாம் சந்தர்ப்பம் வழங்க மாட்டோம். ஜனாதிபதி தேர்தலில் எத்தகைய முடிவினை எடுப்பது என்பது தொடர்பில் மக்களுடன் கலந்துரையாடி மனச்சாட்சியின்படி தீர்மானம் எடுப்போம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் திருமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் தெரிவித்திருப்பதாக இந்த கருத்து வெளியாகி. அதாவது மயூரன், ஜனாதிபதி தேர்தலில் ஒவ்வொருவரும் இப்போது மதில் மேல் பூனை போல் இருக்கிறார்கள். என்ன செய்வது என்று தெரியாது. முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு பக்கம் திணறிக் கொண்டிருக்கிறது, மறுபுறம் எல்லோருமே என்ன செய்வது என பார்த்து கொண்டிருக்கிறது. அவ்வாறான ஒரு நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்பில் பெரும்பாலும் யாரும் பெரிதாக கூறவில்லை. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறது என்பது இன்னும் புலப்படவும் இல்லை. ஜனாதிபதி தேர்தலில் ஒன்று நடைபெற்றால் ஜனாதிபதி அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்குமா அல்லது எதிரணிக்கு பொது வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்குமா என்ற ஒரு, ஆனால் நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தீர்மானம் இந்த தேர்தலில் முக்கியதொரு பங்கு வகிக்கும். ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு சரியாக சிந்தித்து தமிழ் மக்களுக்கு எது தேவையோ அதற்கேற்றவாறு ஒரு தீர்மானத்தை நாம் எடுப்போம். எம்மை சாட்டி தீவிரவாதத்தையோ அல்லது பயங்கரவாதத்தையோ துணை போகக்கூடிய அளவில் அதனை தூண்டிவிட்டு அதனூடாக வாக்குகளை பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை நாம் வழங்க மாட்டோம். எமது மனசாட்சியின்படி தீர்மானம் ஒன்றை எடுப்போம் என கூட்டமைப்பின் தலைவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் பலமுறை அரசாங்கத்துடன் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு அழைக்கப்பட்டாலும் அதில் எந்த விதமான நன்மைகளும் கிடைக்கவில்லை. அதாவது 2010ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு காலத்திலிருந்து 2012ஆம் ஆண்டு காலம் வரையான பகுதியில் 18 தடவைகள் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ளன. இந்த தீர்ப்பும் கிடைக்கவில்லை. என்றாலும் தற்போது அரசாங்கம்
அரசாங்கத்துக்கு ஒரு தேவை இருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை எப்படியாவது தடவி கொடுத்தாவது அதனது ஆதரவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. குறிப்பாக அண்மையில் கூட சில கூட்டங்கள் கருத்தரங், குறிப்பாக சில மேடைகளில் அரசியல்வாதிகள் பேசிய கருத்திலும் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசிய போது அவர்களது இந்த பேச்சு கொஞ்சம் அரசாங்கத்தை சாடுவது போன்று நமக்கு இந்த விதமான தீர்வுகளும் இல்லையே, இன்னும் நாங்கள் அடிபணிய வேண்டுமா என்ற. அதே போன்று மயூரன், பொது வேட்பாளர் ஒருவர் நியமிக்கப்படும் பட்சத்தில் அவரும் சரியான ஒரு திடகாத்திரமானவராக இருக்க வேண்டும். அவரும் எதிர்த்து போட்டியிடக்கூடியவராக இருக்க வேண்டும். மேடையில் உறங்கிக் கொண்டிருப்பவர்கள் கூட பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால் அதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன செய்யும்? பொறுத்து பார்ப்போம். யாருக்கு ஆதரவு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் என்று இன்னும் சில காலங்களில் தெரிந்துவிடும். அரசாங்கத்தின் தீர்மானங்களை பொறுத்து எமது முடிவு அமையும். முஸ்லிம் காங்கிரஸ் செயலாளர் ஹசன் அலி கூறுகின்றார், முஸ்லிம் மக்களின் பிரச்சனைகளுக்கான தீர்வு எட்டப்படும் என அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. எனினும் அரசாங்கத்தின் தீர்மானங்களை பொறுத்தே ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு என்பதை முடிவெடுப்போம் என தெரிவிக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எவருடனும் கூட்டிச் சேர இதுவரை முடிவெடுக்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறது. ஆனால் முஸ்லிம் காங்கிரஸ் இதற்கு முன்னர் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தது. அதனையும் நான் இங்கு நினைவு கூற வேண்டும். அதாவது மக்கள் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் எதனை விரும்புகிறார்கள், மக்கள், தமிழ் பேசும் மக்கள் எதனை விரும்புகிறார்கள், அவர்களின் நிலைப்பாட்டை முதலில் அறிந்து கொண்டு அதனூடாக தான் நாம் ஒரு தீர்மானத்திற்கு வருவோம் என முஸ்லிம் காங்கிரஸ் ஏற்கனவே கூறியிருந்தது. இந்த கருத்தில் சற்று மாற்றம் ஏற்பட்டுள்ளதோ தெரியவில்லை. அடுத்த செய்தி, மரண தண்டனை பெற்ற இந்திய மீனவர்களை விடுவிக்க வேண்டும், ஜனாதிபதிக்கு சங்கரி கடிதம். மரண தண்டனை வழங்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்கள் ஐவரையும் தங்களுக்குள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் வி ஆனந்த சங்கரி கோரிக்கை விடுத்திருப்பதாக இந்த செய்தி வெளியாகிறது. கடந்த அதாவது 2008-9 ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஒரு வழக்குடன் தொடர்புபட்டதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட 5 பேருக்கு கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னர் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது, மரண தண்டனை. அந்த தண்டனையிலிருந்து அவர்களை விடுவிக்க இந்தியாவும் அதே போன்று தமிழ்நாடும் தற்போது பல முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றது. இதேவேளை கடந்த வாரத்தில் செய்திகளில் வெளியானது, ஜனாதிபதி அவர்களை நேரடியாக தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி விடுவிக்க இருக்கிறார் என்றும். அதே போன்று நேற்று முன்தினம் மற்றொரு செய்தி வெளியே வந்திருந்தது. சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் தெரிவித்திருந்தார், இலங்கையில் 24ஆம் தேதி இலங்கைக்கு சென்று அங்கே மரண தண்டனை விதிக்கப்பட்ட 5 கைதிகளையும் அழைத்துக் கொண்டு நான் நாடு திரும்புவேன் என. இந்த நிலையில் ஆனந்த சங்கரி அவர்கள் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார். இவர் கூறுவது என்னவென்றால், நமது சகோதர நாடான அண்மைய நாடான இந்தியாவுடன் நாம் எப்போதும் உறவுகளை பாதுகாத்து பேணிக் கொண்டிருக்க வேண்டும். அவர்களுடன் நமது போக்கு சரியாக இருக்க வேண்டும். அதாவது புரளியில் அல்லது பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியவாறு இல்லாமல் எப்போதும் நாம் அவர்களுடன் ஒன்றி போய் இருக்க வேண்டும். அவ்வாறான ஒரு நிலையில் ஜனாதிபதி தனக்குரிய அதிகாரங்களை பயன்படுத்தி அவர்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களாக வந்து கேட்பதற்கு முன் நாம இதனை செய்வதுதான் சிறந்தது என்று ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் தான் இவற்றை கோரி இருக்கிறார். பார்ப்போம் என்ன நடக்கிறது. வீரகேசரியின் நேரிய செய்திகளை பார்க்கலாம். வீரகேசரியின் ஆசிய தலையங்கம், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நியாயமான வலியுறுத்தல் என்ற தலைப்பில் திட்டப்பட்டிருக்கிறது. கடையடைப்பு ஆர்ப்பாட்டத்தினால் தம்புள்ள பிரதேசத்தில் பதற்றம். தம்புள்ள நகர ஆடையம் ஒன்றின் ஊழியர் ஒருவர் கடைக்கு வந்த பெண் ஒருவரிடம் தகாத முறையில் நடந்து கொண்டமையால் நேற்று முன்தினம் பிரதேசத்தில் பதற்ற நிலைமை ஏற்பட்டதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. வீரகேசரியின் கார்ட்டூன் இவ்வாறு அமைந்திருக்கிறது. ஐயா ஒரு முடிவுக்கு வரமாட்டாரோ என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றார். குறிப்பாக அதாவது மங்கள சமரவீர ஐக்கிய தேசிய கட்சியுடன் தொடர்ந்து நீடிக்க போகிறாரா அல்லது அரசாங்கத்தின் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புக்கு தாவ போகிறாரா என்ற ஒரு சந்தேகத்தில் கேட்கும் தொனி இது. 2 பக்கமும் சரி சமமாக 2 வர்ணங்கள் பூசப்பட்டிருக்கு. எங்கால் பக்கம் போவது என்பது அவருக்கு தான் தெரியும். இனி நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற தின குரல் பத்திரிகையின் செய்திகளுக்கு செல்லலாம். தினக்குரலின் பிரதான செய்தியாக அமைந்திருக்கிறது, கொஸ்லந்தையில் மீண்டும் அபாயம், வீடுகளுக்கு சென்றோர் திரும்பவும் அகதிகளாகினர். மண்சரிவு அபாயம் இல்லை என தெரிவித்து கொஸ்லந்த பாடசாலையில் தங்கியிருந்த மக்கள் நேற்று முன்தினம் புதன்கிழமை மீண்டும் தமது வீடுகளுக்கு அதிகாரிகளால் அனுப்பி வைக்கப்பட்டிருந்த நிலையில் கொஸ்லந்த பகுதியில் மீண்டும் வரும் பாரிய மண் சரிவு அனர்த்தத்திற்கான அறிகுறிகள் தென்பட்டதை அடுத்து நேற்று வியாழக்கிழமை மாலை முதல் அந்த மக்கள் மீண்டும் வீடுகளிலிருந்து வெளியேறி இருக்கின்றார்கள். வீடுகளில் இருந்து வெளியேறி அவர்கள் தேவாலயம் ஒன்றில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். ஆனாலும் அங்கே அடிப்படை வசதிகள் இன்மையின் காரணமாக அவர்கள் மீண்டும் ஏற்கனவே தங்கியிருந்த பாடசாலைக்கு சென்றிருக்கிறார்கள். இங்கே ஒரு விடயம் கூறப்பட்டுள்ளது, பாடசாலையில் காலையில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த உலர் உணவுப் பொருட்கள்
மாலையில் எவையுமே இருக்கவில்லையாம். எல்லாம் பாதுகாப்பாக அதிகாரிகளால் எடுத்து செல்லப்பட்டு அந்த உலர் உணவுப் பொருட்களுக்கு என்ன நடந்தது என்பது மற்றொரு கேள்வி. அதே நேரம் இவர்களுக்கு தற்போதைக்கு உணவு கிடைக்கிறதா அல்லது அடிப்படை வசதிகள் சகலதும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளதா என்ற சந்தேகமும் நிலவுகின்றது. எவ்வாறாயினும் அந்த இடத்தில் மீண்டும் ஒரு பாரிய மண் சரிவு ஏற்படலாம் என்ற அறிகுறியில் பாதுகாப்பு தரப்பினரும் அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மண் சரிவில் உயிரிழந்தோருக்கு ஆத்மசாந்தி கிரியை சர்வமத பிரார்த்தனை என்று அது பற்றிய புகைப்படத்துடன் இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. உயர்நீதிமன்றின் வியாக்கியானம் முழுமையான ஆவணத்தை சபைக்கு சமர்ப்பிக்க ஐக்கிய தேசிய கட்சிக்கு வலியுறுத்தல் நடவடிக்கை எடுப்பதாக சபாநாயகர் அறிவிப்பு. 3வது பதவிக்காலத்துக்காக தேர்தலில் போட்டியிடுவதற்கான உரிமை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு இருப்பதாக உயர்நீதிமன்றம் தமது அபிப்பிராயத்தை வழங்கியிருப்பதாக சபை முதல்வரான அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா பாராளுமன்றத்துக்கு விடுத்த அறிவித்தலின் முழுமையான ஆவணம் சபைக்கு ஆட்சிப்படுத்தப்பட வேண்டும் என்று பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி நேற்று வியாழக்கிழமை சபையில் வலியுறுத்தியிருப்பதாக இந்த செய்தியை வெளியாகிறது. அதாவது உயர் நீதிமன்றம் ஜனாதிபதிக்கு 3வது முறையாகவும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியும் என்ற ஒரு வியாக்கியானத்தை நேற்று முன்தினம் வழங்கியிருந்தது. அந்த வியாக்கியானம் சபையில் முழுமையாக சமர்ப்பிக்கப்படவில்லை. அதாவது நிமால் சிறிபாலடி சில்வா அவர்களால் வாசிக்கப்பட்டது. ஜனாதிபதியினால் 3வது முறையாக போட்டியிட முடியும் என்ற ஒரு கருத்து. தற்போது ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதம கொறடா தெரிவிப்பது என்னவென்றால், நீதிமன்றத்தின் வியாக்கியானத்தை விமர்சிக்கும் அதிகாரம் எமக்கு இல்லை, ஆனால் நீதிமன்றம் என்ன தெரிவித்திருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அந்த வியாக்கியானத்தை சபையில் சமர்ப்பியுங்கள், அதனூடாக நாம் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். இது அடுத்ததாக இந்த விடயம் பாராளுமன்ற சபாநாயகரினால் அறிவிக்கப்பட்டிருந்தால் இதன் வலிமை இன்னும் மேலதிகமாக இருந்திருக்கும். அதாவது சாதாரணமாக சபை முதல்வரால் இதனை அறிவிக்க முடியாது என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று இதே செய்தியில் லக்ஷ்மண் கிரியல்ல இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது கூறியிருக்கிறார், சபை முதல்வருக்கோ அமைச்சருக்கோ இதனை அறிவிக்கும் அதிகாரம் இல்லை. இந்த விடயம் சபாநாயகரினால் தான் முழுமையாக அறிவிக்கப்பட வேண்டும், அப்போதுதான் அது வலிமையானது. இதனை விடுத்து இவ்வாறு செய்திருப்பது சட்ட விரோதமானது என ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த அதாவது ஜனாதிபதி போட்டியிடுவதற்கு ஆதரவாக மொத்தமாக 38 மனுக்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக செய்தி வெளியானது. 34 மனுக்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவாகவும் மீதி 4 மனுக்கள் எதிராகவும் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அப்படியானால் அந்த வியாக்கியானத்தை சபையில் சமர்ப்பித்து அதனூடாக எவ்வாறான ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஆதரவான வாசகங்கள் எவை, எவ்வாறான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனை எமக்கு தெளிவுபடுத்துங்கள் என்ற கோரிக்கையை ஐக்கிய தேசிய கட்சி முன்வைத்துள்ளது. சபாநாயகர் இதற்கு அறிவித்தல் விடுத்துள்ளார். அதாவது இது தொடர்பாக அழுத்தம் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இதனை நான் ஆராய்ந்து இது தொடர்பில் தொடர்ந்தும் கவனம் செலுத்தி என்ன செய்யலாம் என்ற நடவடிக்கை எடுக்கிறேன் என ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அடுத்த செய்தி தினக்குரலின் ஆசிய தலையங்கம் சீன அமெரிக்க உடன்பாடு வரலாற்று திருப்பு முனை என்ற தலைப்பில் தீட்டப்பட்டிருக்கின்றது. தினக்குரலின் கார்ட்டூன் இங்கேயும் அப்படித்தான், பொது வேட்பாளர் யார் என்ற ஒரு கருத்தோடு காணப்பட அரசாங்கம் யோசித்துக் கொண்டிருக்கிறது. யாராக இருக்கும், அதற்கு பல கால்கள் தென்படுகின்றன, ஆனால் உருவம் தான். அவை அனைத்தும் எதிர்கட்சிகளாக இருக்க வேண்டும். எதிர்கட்சிகள் ஒரு ஆவியை உருவாக்கி இருக்கின்றன. அதாவது பிரதீப் வரைந்திருக்கும் கேலிச்சித்திரம் இது. இந்த கேலிச்சித்திரத்தில் இன்னொரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கலாம் பிரதீப். அதாவது முன்னாள் அரசாங்கம் பார்த்து கொண்டிருப்பதை பேய் போன்றும் மக்கள் மறுபுறம் பார்த்து கொண்டிருப்பதை தேவதை போன்றும் சுட்டிக்காட்டியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பகடிவதை 10 மாணவர்களிடம் விசாரணை. பகடிவதை சம்பவத்துடன் தொடர்புடைய சப்ரம பல்கலைக்கழகத்தின் 10 மாணவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை மேற்கொள்ள உள்ளதாக அந்த பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் சந்தன உடவத்தை தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி வெளியாகிறது. அவை தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இனி நாங்கள் தினகரனின் செய்திகளுக்கு செல்லலாம். பிரதான செய்தியாக அமைந்திருக்கிறது, வடக்கு அதிவேக நெடுஞ்சாலை நிர்மாண பணிகள் இன்று ஆரம்பம். ஜனாதிபதி தலைமையில் அடிக்கல் நடும் வைபவங்கள், கண்டியில் சர்வமத வழிபாடுகள், மாணவர் விழிப்புணர்வு பேரணிகள் என்ற தலைப்பில் தீட்டப்பட்டிருக்கிறது. வடக்கின் அதிவேக பாதை நிர்மாண பணிகளை இன்றும் நாளையும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் 4 இடங்களில் ஆரம்பித்து வைப்பார். வடக்கில் அதிவேக பாதை நிர்மாணிக்கப்படுவதால் கொழும்பிலிருந்து கண்டிக்கும் தம்புள்ளைக்கும் 1.5 மணித்தியாலத்தில் செல்லலாம் என தகவல் ஊடக அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டை தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. தற்போதைக்கு தெற்கு அதிவேக வீதி நடைமுறையில் இருக்கிறது. அதே போன்று மற்றொரு வடக்குக்கான அதிவேக வீதியையும் உருவாக்கி அதனூடாக இந்த சகல அதிவேக வீதிகளையும் ஒன்றாக இணைத்து வெளியிலிருந்து வரக்கூடியவர்கள் சிரமமின்றி பயணிப்பதற்கு வடக்கு அதிவேக வீதி, அதே போன்று மலையகத்துக்கான அதிவேக வீதியும் தயார்படுத்தப்படுவதாக ஒரு தகவல் இருக்கிறது. ஆகவே இதன் முதல் வடக்கு அதிவேக வீதிக்கான அடிக்கல் இன்றைய தினம் ஆரம்ப பணி இன்றைய தினம் ஆரம்பமாகுவதே அறிவிக்கப்பட்டுள்ளது.
தினகரனின் ஏனைய செய்திகளுக்கு செல்லலாம். நிறைவேற்று அதிகாரம் என்னிடம் இருந்தாலும் தீர்மானம் எடுக்கும் பொறுப்பை பாராளுமன்றத்திடமே ஒப்படைத்துள்ளேன். ஜனாதிபதி தெரிவித்த கருத்து இது. நாட்டை மீட்பதற்கும் மக்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுப்பதற்குமே நான் நிறைவேற்றி ஜனாதிபதி முறையை பாவித்துள்ளேன் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. ஊவா பட்ஜெட் 16 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றம் என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. உலக நீரிழிவு தினம் இன்று. தொற்றா நோய்கள் என்ற வரையறைக்குள் அடங்கு நீரிழிவு தினம் இன்று உலகம் முழுவதும் அனுஷ்டிக்கப்படுவதுடன் இந்த மிக மோசமான நோய் பற்றிய விழிப்புணர்வை மக்கள் முன்கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தின் வியாக்கியானத்தை மக்கள் அறிந்து கொள்ளவே சபையில் சமர்ப்பிப்பு, தேவை ஏற்படின் பிரதிகளை வழங்கவும் முடியும் என்று தினேஷ் குணவர்தன குறிப்பிட்டிருக்கின்றார். ஆளுங்கட்சியின் பிரதம கொறடா. அதாவது நேற்றைய வாத பிரதிவாதத்தின் போது அமைச்சர் அவர்கள் கூறியிருக்கும் கருத்து, சபை முதல்வராக அந்த விடயத்தை நிமால் சிறிபாலடி சில்வா அவர்கள் வாசிக்கவில்லை. அவர் நேரடியாக ஒரு அமைச்சராகத்தான் அவர் அந்த நிலையில் குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இதனை சகலருக்கும், அதாவது இந்த நாட்டு மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இதனூடாக மக்களும் இதனை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வகையில் தான் நாம் இதனை வாசித்தோம். தேவையாக இருந்தால் இதன் பிரதிகளை எதிர்க்கட்சியினர் பெற்றுக்கொள்ள முடியும். அதன் வடிவத்தை அவர்கள் முழுமையாக பார்த்துவிட்டு மக்களுக்கும் காட்டலாம் என்று கூறியிருக்கிறார். இந்த விடயத்தை நாம் பொறுப்புடன் மிக தெளிவாக செய்திருக்கிறோம். சபாநாயகர் எடுக்கும் தீர்மானங்களுக்கு நாம் மதிப்பளிக்கிறோம். இது தொடர்பில் சபாநாயகர் ஏதேனும் தீர்மானங்களை எடுத்தால் அதற்கு நாம் செவிசாய்ப்போம் என கூறியிருக்கிறார். அடுத்த செய்தி, கொஸ்லந்தையில் மீண்டும் மலைமுகட்டில் வெடிப்பு, சுமார் 300 பேர் வெளியேற்றம், பாதுகாப்பு வலயம் பிரகடனம். மண்சரிவு ஏற்பட்ட கொஸ்லந்தை மீரியபெத்த பகுதியில் நேற்று மீண்டும் ஒரு வெடிப்பொன்று ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் தற்காலிகமாக சென்று தங்கியிருந்த 300 பேர் உடனடியாக வெளியேற்றப்பட்டிருப்பதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. பொது வேட்பாளர் எவராக இருந்தாலும் ஐக்கிய தேசிய கட்சியின் மேல்வர்க்க சிந்தனையை பிரதிபலிப்பார். எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் என்ற பெயரில் யார் போட்டியிட்டாலும் அவர் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தியே இருப்பார் என்று வாசுதேவ நாணயக்கார். அதாவது பொது வேட்பாளர் யார் என்பது தெரியாத நிலையில் வாசுதேவ நாணயக்கார் அவர்கள் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். அவர் கூறுவது என்னவென்றால், ஐக்கிய தேசிய கட்சியின் முதலாளித்துவ கொள்கை அடிப்படையில் இருக்கக்கூடிய வர்த்தக ரீதியாக உயர்ந்த ஒருவர் தான் பொது வேட்பாளராக களமிறக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். ஆகவே அவரது நிலைப்பாட்டின் பிரகாரம் அவர் அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவிப்பார் என்பது மற்றும் உறுதியாக தெரிகிறது. ஜனாதிபதி தேர்தலை தமிழ் கூட்டமைப்பு நல்ல சந்தர்ப்பமாக பயன்படுத்த வேண்டும். டிஎன்ஏக்கு பிரதியமைச்சர் ஆலோசனை. ஜனாதிபதியை மாற்றினால் போதும் என்ற மனப்பாங்குடன் செயற்படுவதை விடுத்து தமிழ் மக்களின் உரிமையை பெற்றுக் கொடுக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்வர வேண்டும் என தொலைத்தொடர்புகள் தகவல் தொழில்நுட்பவியல் பிரதியமைச்சர் பிரபா கணேசன் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. தினகரனின் ஆசிரியர் தலையங்கம் நீரிழிவை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமாக வாழ்வோம் என்ற தலைப்பில் தீட்டப்பட்டிருக்கிற அதே வேளையில் தினகரனின் கார்ட்டூன் இவ்வாறு அமைந்திருக்கிறது. இங்கேயும் பொது வேட்பாளர் பற்றித்தான் இருக்கின்றது. அவை தினகரனில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகள். நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற சுடர் ஒளி பத்திரிகையின் செய்திகளுக்கு செல்லலாம். பிரதான செய்தியாக அமைந்திருக்கிறது, கூட்டமைப்பின் தீவிர ஆதரவாளரான முன்னாள் போராளி சுட்டுக்கொலை, ராணுவமே முழு பொறுப்பு என்கின்றனர் எம்பிக்கள். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் காவல்துறையில் பணியாற்றிய முன்னாள் போராளியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தீவிர ஆதரவாளருமான குடும்பஸ்தர் ஒருவர் மன்னர் வெள்ளாங்குளம் பகுதியில் இனம் தெரியாதோரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாக அந்த புகைப்படத்துடன் செய்தியும் சோகத்துடன் மனைவி பிள்ளைகள் இருப்பதையும் காட்டப்பட்டிருக்கிறது. முன்தினம் இரவு 8:30 அளவில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. அவரது மனைவி இதனை விளக்கி இருக்கிறார். இந்த செய்தியின் பிரகாரம் தனது கணவர் வெளியில் வேலை செய்து கொண்டிருந்த போது திடீரென துப்பாக்கி சட்டம் கேட்டதாகவும், வெளியில் வந்து பார்த்தபோது கணவர் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்ததாகவும், அதன் பின்னர் போலீசாருக்கு அறிவித்து போலீசாரும் பெரும் அளவிலான இராணுவத்தினரும் வந்து அந்த பகுதியை சூழ்ந்து கொண்டு தற்போது தடவியல் காரணிகளை தேடும் விசாரணைகள், பரிசோதனைகள் என பலவாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இவர் முன்னாள் புலி போராளியாக இருந்து 2 வருடங்கள் புனர்வாழ்வளிக்கப்பட்டு 2012ஆம் ஆண்டு குடும்பத்துடன் இணைக்கப்பட்டவர் என்றும் கூறப்படுகிறது. அவரது பெயர் வெள்ளாங்குளம் கணேசபுரம் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணசாமி நவுலேஸ்வரன், வயது 40 என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வடக்கில் மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்த ஆயுததாரிகள் முயற்சி, முன்னாள் போராளி படுகொலைக்கு மன்னர் ஆயர் ராயப்பு ஜோசப் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருப்பதா இந்த செய்தி வழியாக. அதாவது இந்த கடந்த செய்தியுடன் தொடர்புபட்ட ஒரு செய்தி இது. ஒரு வகையில் இதுவும் மக்களை அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கும் செய்தி என்ற வகையில் அவர் மன்னார் ஆயர் ராயப்பு யோசப் கூறுவது என்னவென்றால், வடக்கில் இவ்வாறான நிலைமைகள் உருவாவது பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இருக்கும். ஆகவே இதற்கு சரியான தீர்வுகள், சமாதான ரீதியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும்.
மலையக மக்களின் வீட்டு பிரச்சனையை 2015க்குள் அரசால் தீர்க்க முடியுமா? ஐக்கிய தேசிய கட்சி கேள்வி. 2015ஆம் ஆண்டுக்குள் மலையக மக்களுக்கு 1,75,000 வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும் என்று உறுதியளித்த அரசு இதுவரை 1319 வீடுகளை மட்டுமே கட்டிக் கொடுத்துள்ளது. இவ்வாறான நிலையில் மலையகத்தில் உள்ள 1,75,000 பேரின் வீட்டு பிரச்சனையை 2015க்குள் அரசால் தீர்க்க முடியுமா என்று ஐக்கிய தேசிய கட்சியின் சஜித் எம்பி நேற்று சபையில் எழுப்பிய கேள்வி தொடர்பாக இந்த செய்தி ஆராய்ந்திருக்கிறது. மரண தண்டனை விதிக்கப்பட்ட இந்திய மீனவர்களுக்கு மன்னிப்பு வழங்குவது குறித்து உத்தியோகமான தீர்மானம் இல்லை. மரண தண்டனை விதிக்கப்பட்ட 5 இந்திய மீனவர்கள் குறித்து இதுவரை எந்த தீர்மானம் மேற்கொள்ளப்படவில்லை என்று ஜனாதிபதியின் ஊடக பேச்சாளர் மொஹான் சமரநாயக்க தெரிவித்த கருத்து வெளியாகி இருக்கிறது. மஹிந்த அரசுடன் கூடலா மதில் மேல் பூனை போல் ஹெல உரிமைய முடிவெடுப்பதில் திணறல், பதிலளிப்பதில் மழுப்பல். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணி அரசிலிருந்து அதன் பங்காளியான ஜாதி ஹெல உரிமைய வெளியேறுமா அல்லது இல்லையா என்பது குறித்து அரசியல் களத்தில் இப்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. அதாவது நேற்று முன்தினமும் பலவாறான ஊடக சந்திப்புகள் நடைபெற்றன. அங்கே கூறப்படுவது என்னவென்றால், தொடர்ந்தும் அரசாங்கத்துடன் நிலைத்திருப்பதாக இல உரிமையை கூறுவது 2005ஆம் ஆண்டு தொடக்கம் 2010ஆம் ஆண்டு வரை அரசாங்கம் சரியான பாதையில் பயணித்தது. 2005ஆம் ஆண்டு அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் போது அரசாங்கத்திடம் நாம் சில கோரிக்கைகளை முன்வைத்தோம். அவற்றில் முக்கியமான ஒன்று யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், இவை உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்தோம். அவற்றை அரசாங்கம் சரியாக செய்தது. 2005லிருந்து 2010ஆம் ஆண்டு வரைக்கும் அரசாங்கம் சரியான பாதையில் பயணித்திருந்தாலும் 2010ஆம் ஆண்டுக்கு பின்னர் தவறான பாதையில் பயணிக்கிறது. அந்த தவறான பாதையை திருத்திக் கொண்டு அரசாங்கத்தை நல்வழிப்படுத்த முயற்சிக்கிறோம். இந்த தீர்மானத்தில் அரசாங்கத்திடம் தற்போது நாம் 35 கோரிக்கைகள் முன்வைக்கின்றோம். இவை எவ்வாறு தீர்க்கப்படும், இவற்றை அரசாங்கம் எவ்வாறு அணுகுகிறது, அதற்கேற்றவாறே நாம் தீர்மானம் ஒன்றை எடுக்க இருக்கிறோம். ஒருவேளை இந்த தீர்மானத்தில் நாம் சில வேளை அரசாங்கத்தை விட்டு விலக வேண்டிய நிலையும் ஏற்படலாம். ஆனால் தொடர்ந்தும் அரசாங்கத்துடன் இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தான் நமக்கு இருக்கிறது. பார்ப்போம் என. நேற்று முன்தினம் நடைபெற்ற சில கூட்டங்களில் இவர்கள் கலந்து கொள்வதாக இருந்தது. சிலர் கலந்து கொள்ளவில்லை. சிலர் கலந்து கொண்டும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். கூட்டணி பஸ்ஸில் இனியும் பயணிப்பதா, பாய்ந்து உயிரை பாதுகாத்துக் கொள்வதா? அரசின் பதிலேயே தமது பதிலடி தங்கியுள்ளது என்கிறார் ஹெல உரிமைய உறுப்பினர். அதாவது அவர்கள் கூறுவது உதய கமன் பிளவின் கருத்து. இது அவர் கூறுவது என்னவென்றால், ஏற்கனவே கூறிய கருத்து தான். 2010ஆம் ஆண்டு வரைக்கும் சரியான பாதையில் பயணித்தோம். இந்த பயணம் தொடரும் பட்சத்தில், பயணம் தவறாக இருக்கும் பட்சத்தில் இந்த பயணத்திலிருந்து தாவி உயிரை பாதுகாத்துக் கொள்வதா அல்லது உயிரை பணயம் வைத்துக் கொண்டு இந்த பயணத்தை தொடர்வதா என்பது தொடர்பில் தீர்மானிக்கொள்ளும் என்றும், அதே போன்று மற்றொரு கருத்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இல உரிமையினால். அதாவது நாம் அதிகாரத்தையோ அமைச்சு பதவிகளையோ வரப்பிரசாதங்களையோ எதிர்பார்க்கவில்லை. எமக்கு தேவை மக்களின் நலன்கள். அரசாங்கத்தை நாம் கோருவது தற்போது நிறைவேற்று அதிகாரம் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டில் சகலரும் தற்போது இணங்கி இருக்கிறார்கள். 3/2 பெரும்பான்மை இனிமேல் கிடைக்கப் போவதில்லை. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றுதான் கூறுகிறார்கள். ஆகவே அரசாங்கம் அதனை சரியான முறையில் ஏற்றுக்கொள்ளுமாக இருந்தால் இலவுரிமையின் ஆதரவு கிடைக்கும். ஆனால் இவர்கள் இன்னும் உறுதியாக எதனையும் கூறவில்லை. ஒருவேளை இதற்கு பிறகு மலுப்பல் போக்கில் வேறு ஏதாவது ஒரு காரணம் கூறப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. பார்த்த செய்திகளில் எல்லாமே மக்கள் நலனுக்காக தான் வந்திருக்கிறது. ஆனால் போதும் எந்த நலனும் பெறப்பட்டதாகவோ அல்லது அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்பட்டதாகவோ இல்லை. பார்க்கலாம். நீதி கிடைக்கட்டும் என்ற தலைப்பில் சுடரொலியின் ஆசிய தலையங்கம் அமைந்திருக்கிறது. தமக்கு வேண்டப்பட்டவர்கள் என்றால் எந்த பாரதூரமான குற்றத்தை இழைத்திருந்தாலும் அவர்களை காப்பாற்றி விடுவதும், வேண்டப்படாதவர்கள் என்றால் அவர்கள் எந்தவித குற்றம் இழைத்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் மேல் வீண்பழி சுமத்தி குற்றவாளிகளாக தண்டனை பெற்றுக் கொடுப்பதும் உலகில் உயர் ஜனநாயகத்தை கொண்டுள்ள நாடுகளில் கூட இடம்பெறுவது உண்டு என்ற தலைப்பில் மிகவும் ஒரு பொருத்தமான ஆசிய தலையங்கத்தை சுடரொலி வெளியிட்டிருக்கின்றது. அதேபோல இன்றைய சுடரொலியின் கார்ட்டூன் இவ்வாறு அமைந்திருக்கிறது. வாருங்கள் கண்டிய தமிழர்களே. அப்படா சோதனம் பார்த்து பேரை மாத்திட்டாங்க போல, இனி நமக்கு தண்ணீரில் கண்டமே இல்லை என்று அங்க கொஸ்லாந்த பிரச்சனையை மையப்படுத்தி இப்படியான ஒரு கார்ட்டூன் வரையப்பட்டிருக்கிறது சுடரொலியில். அவை சுடரொலியில் இடம்பெறும் முக்கியமான செய்திகள். இன்று வெளிவந்திருக்கின்ற யாழ் தினக்குரல் பற்றிய செய்திகள் செல்லலாம். படையினர் தேவைக்கு ரகசியமாக காணிகளை ஆக்கிரமிக்கும் முயற்சி, கடும் எதிர்ப்பால் நேற்று முறியடிப்பு. வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி, கட்டைக்காடு மற்றும் முள்ளி பகுதிகளில் படையினருடைய தேவைக்காக காணிகளை அடாத்தனமாக சுவீகரிக்க நேற்று எடுக்கப்பட்ட முயற்சி பொதுமக்கள் மற்றும் தமிழ் அரசியல்வாதிகளின் கடும் எதிர்ப்பு போராட்டத்தால் கைவிடப்பட்டது. இவ்வாறான சம்பவங்கள் அவ்வப்போது நடைபெறுவது வளமையாகி கொண்டிருக்கின்றது. இப்போது குறிப்பாக வடமாகாணத்தில் அத்துமீறி அடாவடித்தனத்துடன் என்று கூட கூறலாம், அல்லது சட்டவிரோதமாக காணி உரிமையாளர்களுக்கு அறிவிக்கப்படாமல் அவர்களது காணிகள் ரகசியமான முறையில் சுவீகரிக்கப்படுவது.
காணி அளவையாளர்கள் சென்று அங்கே காணியை அளவிட்டு சுவீகரிக்கப்பட்ட பின்னர் அதற்கு அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாத நிலை. தற்போது வடமாகாண மக்கள் சற்று உசார் நிலையில் இருக்கிறார்கள் என்றே கூற வேண்டும். இந்த காணி அளவிடும் நடவடிக்கை எடுக்கப்படும் போது அங்கே பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதே போன்று அரசியல் பிரமுகர்கள் சிலரும் பொதுமக்களும் சென்று ஆர்ப்பாட்டங்களையும் கோஷங்களையும் எழுப்பி ஆர்ப்பாட்டங்களை நடத்தி அந்த நடவடிக்கையை தடுத்திருக்கிறார்கள். இந்த கடந்த சில மாதங்களாக அல்லது அண்மை காலமாக இவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் போது இந்த பொதுமக்கள் காணி உரிமையாளர்கள் அங்கே சென்று ஆர்ப்பாட்டங்களை நடத்தி எதிர்ப்புகளை வெளியிட்டு கோஷங்களை எழுப்பும் போது இவ்வாறான நடவடிக்கைகள் அமர்ந்து விடுகின்றன. இதனூடாக தெரிய வருவது என்னவென்றால் இவ்வாறான போராட்டங்களை நடத்துவதன் மூலம்தான் அவர்கள் இதனை கூட தங்களது உரிமையாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலை இருக்கிறது. தங்களின் சொந்த காணிகளை பாதுகாப்பதற்கு கூட போராட்டங்களை நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இது எந்த அளவுக்கு சாத்தியமான விடயம்? அதுவும் வடமாகாணத்தில் இந்த விடயங்கள் அதிகரிப்பு, குறிப்பாக அண்மைக்காலமாக அச்சுவேலி, அதேபோல் தென்மராட்சி பகுதியில் சாவச்சேரி, அதே போல நேற்றைய தினம் ஒரு செய்தி வெளியாக இந்த மாதகள் பகுதியிலே கடற்படையினருக்கு மீனவர்களுக்கு முருகல், அதாவது அவர்களது படகுகளை தரித்து வைக்கின்ற அந்த துறைமுகத்தில் கூட தரித்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை என்று கூறப்படுகிறது. இன்று இப்படியான செய்தி. நாளை எந்த இடத்தில் காணி அளக்க போய் பிரச்சனைப்படுவாங்க. வடமாகாண மக்கள், அதாவது காணி உரிமையாளர்கள், சொந்த இடங்கள் இல்லாமல் வேறு இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் தமது காணி உறுதி பத்திரங்கள் தொடர்பிலும் தமது காணிகள் தொடர்பிலும் கூடுதல் கவனத்துடன் இருங்கள். உங்களால் தான் உங்களது காணிகளை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அடுத்த செய்தி, உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானம் முழுமையான ஆவணத்தை சபைக்கு சமர்ப்பிக்க ஐக்கிய தேசிய கட்சி வலியுறுத்தல் என்று ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தியாக அமைந்திருக்கிறது. யாழ்ப்பாணம் கொழும்பு இடையே இன்று முதல் மற்றொரு ரயில் சேவை, யாழ்ப்பாணத்துக்கும் கொழும்புக்கும் இடையில் இன்று வெள்ளிக்கிழமை முதல் மேலதிக ரயில் சேவை நடத்தப்படும் என்று யாழ் புகையிரத நிலைய அதிபர் டி பிரதீபன் நேற்று வியாழக்கிழமை தெரிவித்திருக்கிறார். இந்த மேலதிக ரயில் சேவையானது கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு திங்கள், புதன் மற்றும் வெள்ளி ஆகிய கிழமைகளிலும், யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வியாழன் ஆகிய கிழமைகளிலும் இடம்பெறும் என்றும். அதாவது மயூரன், இன்றைய தினம் கொழும்பிலிருந்து இந்த சேவை ஆரம்பமாகின்றது. நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணத்திலிருந்து சேவை மீண்டும் ஆரம்பிக்க இருக்கிறது. திங்கள், புதன், வெள்ளி என்பது காலை இரவு 10 மணிக்கு கொழும்பிலிருந்து இந்த ரயில் புறப்படுகிறது. அதே போன்று மறுநாள் செவ்வாய் காலை 8:30 அளவில் அங்கு யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி புறப்படுகின்றது. அந்த ரயில் சாதாரணமாக மாலை 5:30 அளவில் கொழும்பை அடைந்து விடும் என்றும், அதே போன்று இரவு 10 மணிக்கு கொழும்பிலிருந்து புறப்படும் ரயில் மறுநாள் காலை 6:30 அளவில் யாழ்ப்பாணத்தை அடைந்து விடும் என்றே கணிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தான் இந்த நாட்கள் கூறப்பட்டுள்ளன. குறிப்பாக கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையான ரயில் சேவை ஆரம்பிக்கப்பட்டதும் வருகின்ற பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு காரணமாக தான் இந்த ரயில் சேவைகள் அதிகரித்திருக்கின்றன. அதே போன்று ரயில் மூலம் பெறப்படும் வருமானமும் அதிகரித்துள்ளது. பொது எதிரணி கூட்டமைப்பு மௌனம். ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் ஜனவரியில் நடத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இத்தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலை குறித்து தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் கூட்டணி கட்சிகளுடன் ஆராய்ந்து இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்த கருத்துக்கள் வெளியாகி இருக்கிறது. வடக்கு கிழக்கில் அரசாங்கம் ஒரு வீட்டை கூட நிர்மாணிக்கவில்லை. சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டுகின்றார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வீடுகளை இழந்த மக்களுக்கு இந்த அரசால் எந்த ஒரு வீடும் கட்டிக் கொடுக்கப்படவில்லை. அதேவேளை 2015ஆம் ஆண்டுக்குள் மலையக மக்களுக்கு 1,75,000 வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும் என அரசு அறிவித்த போதும் இதுவரை 1,319 வீடுகள் மட்டுமே கட்டிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தினக்குரலில் வெளிவந்திருக்கின்ற இன்னும் ஒரு செய்தி, யாழ் தினக்குரலில் உலகின் உயரமான குள்ளமான மனிதர்கள் லண்டனில் நேற்று நேருக்கு நேர் சந்திப்பு. நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற 60வது உலக கின்னஸ் சாதனை நாள் நிகழ்ச்சியில் இந்த இருவரும் ஒருவரை சந்தித்திருக்கின்றார்கள். இந்த குள்ளமான உருவம் கூட தெரியவில்லை. பார்த்தவுடன் அந்த உயரமானவரின் உருவம் தான் தெரிகின்றது. கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கின்ற போதும் அவரது உருவம் தெரிகின்றது. அவைதான் யாழ் தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் மெட்ரோ நியூஸ் பத்திரிகையின் செய்திகளுக்கு செல்லலாம். புலிகளின் முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தர் சுட்டுக்கொலை, மன்னார் மாந்தையில் ராணுவம் குவிப்பு, சடலம் அனுராதபுரத்துக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இது பற்றி நாங்கள் அதிகம் பார்த்திருக்கின்றோம். ஊவா மாகாண சபை எதிர்க்கட்சித் தலைவர் கருத்தினால் சர்ச்சை, அமைச்சர் செந்தில் தொண்டமான் உட்பட 3 வெளிநடப்பு. ஊவா மாகாண சபையின் எதிர்க்கட்சி தலைவரின் விரும்பத்தகாத கூற்றினை ஆட்சேபித்து சபையின் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பான அமைச்சர் செந்தில் தொண்டமான், ஏனைய இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் கணேசமூர்த்தி மற்றும் சிவலிங்கம் சபையில் இருந்து வெளிநடப்பு செய்திருப்பதாக இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. அதாவது அந்த இடத்தில் ஒரு சபையில் அல்லது சமூக இடம் ஒன்றில் பேசக்கூடாத வார்த்தைகள், தகாத வார்த்தைகள் என்று தான் கூற வேண்டும். ஒழுங்கீனமான முறையில் ஒரு சில வார்த்தைகளை அவர் பிரயோகித்திருப்பதால் அவர்கள் வெளிநடப்பு செய்ததாகத்தான் இந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆகவே அந்த இடத்தில் எமது தகவல் எதுவும் உறுதியான முறையில் தெரியாது. ஆகவே எம்மால் ஒரே அடியாக அதனை கூறவும் முடியாது. ஆனால் செய்தியாளர்கள் பிழையாகவும் கூற மாட்டார்கள். ஆகவே இந்த செய்தியின் பிரகாரம் அவர் தகாத வார்த்தைகளை
சபையில் கூறியிருக்கிறார். இதன் போது இவ்வாறான வார்த்தைகளை பிரயோகித்தா நீங்கள் ஊவா மாகாணத்தில் மலையக தோட்டங்களுக்கு சென்று வாக்குகளை கேட்டீர்கள் என்றும் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. அதற்கு அவர் மௌனமாக இருந்திருக்கிறார். இவ்வாறான பொறுப்பு வாய்ந்தவர்கள் சபையிலோ அல்லது சமூகத்தின் முன்னாலோ இப்படி தான்றோன்றித்தனமாக அல்லது தகாத வார்த்தைகளை பிரயோகிப்பது சரியா என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. அவர்கள் தமது பொறுப்புணர்ந்து தாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு செயற்பட வேண்டும் என்பதை நாம் சொல்லி அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. தாங்களாக சிந்திக்க வேண்டும். வர்த்தக நிலையத்தில் திருடிய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பாகிஸ்தானியர் குற்றப்பத்திரிகை வாசித்து காட்டுவதற்கு உருது மொழி தெரிந்த ஒருவரை பெற்றுத் தருமாறு நீதிமன்றம் உத்தரவு என்ற ஒரு செய்தியும் வெளியாக இருக்கிறது. அவை இன்று வெளிவந்த மெட்ரோ நியூஸ் பத்திரிகை இடம்பெற்ற செய்திகளாக அமைந்திருக்கின்றன. எனவே இன்று வெளிவந்த பத்திரிகைகள் அனைத்து செய்திகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். குறிப்பாக திரிஷானு, இன்னும் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். நேற்றைய தினம் விளையாட்டு உலகை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான சாதனை ஒன்று படைக்கப்பட்டிருக்கின்றது. அனைவரும் பேசுகின்ற ஒரு விடயமாக இப்போது மாறி இருக்கிறது. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இந்திய அணிகளுக்கு இடையிலான 4வது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நேற்று கொல்கத்தாவில் நடைபெற்றது. இந்த போட்டியில் ரோஹித் சர்மா 264 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். இதன் மூலம் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரலாற்றில் அதிகூடிய ஓட்டங்களை பெற்ற தனிநபர் வீரர் என்ற சாதனை அவர் வசமானது. அதே போன்று சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் 2 தடவைகள் இரட்டை சதம் அடித்த முதல் வீரர் ரோஹித் சர்மா. ஏற்கனவே 209 ஓட்டங்களை 2013ஆம் ஆண்டு நவம்பர் 2ஆம் திகதி பெற்றிருந்தார். அதே போன்று நேற்றைய தினம் சரியாக ஓராண்டு கழித்து 2014ஆம் ஆண்டில் மீண்டும் ஒரு இரட்டை சதத்தை அடுத்து இந்த சாதனையை படைத்துள்ளார். இதன் மூடாக போட்டியில் இந்திய அணி 50 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 404 ஓட்டங்களை குவித்தது. பதிலளித்தாடிய இலங்கை அணியால் ரோஹித் சர்மா பெற்ற இலக்கை கூட அடைய முடியவில்லை என்றே கூற வேண்டும். 251 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இந்த போட்டியை பொறுத்தவரை ரோஹித் சர்மாவின் பல சாதனைகள் நிலைநாட்டப்பட்டன. அதே போன்று ஈடன் கார்டன் மைதானம் நேற்றைய தினம் தனது 150வது ஆண்டு பூர்த்தியையும் கொண்டாடியது. இவை எல்லாம் இருக்க ஒரு புறம் இருக்க, மறுபுறம் இன்னொரு தகவல் இருக்கிறது. ரோஹித் சர்மா 2 தடவைகள் இரட்டை சதம் அடித்திருக்கிறார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் சிறந்த வீரர், சிறந்த துடுப்பாட்ட வீரர், சிறந்த முறையில் சாதனை படைத்திருக்கிறார். ஆனால் இலங்கையை பொறுத்தவரை இலங்கை ஏன் இவ்வாறான தோல்விகளை சந்திக்கிறது? முக்கியமான ஒரு கிரிக்கெட் சாதாரணமாக விளையாட்டு போட்டிகளை பொறுத்தவரை எதிரே நடக்க இருக்கும் தொடர் குறித்து அவதானத்துடன் செயற்படுவார்கள். ஒரு தொடர் நடக்க இருக்குமானால் அதற்கேற்றவாறு வீரர்களை தயார்படுத்துவார்கள். பயிற்சிகள் அதற்கேற்றவாறு இருக்கும். உதாரணமாக கூற போனால் ஃபிட்னஸ் என கூறுவார்கள். ஃபிட்னஸ் ட்ரைனிங். இந்த ஃபிட்னஸ் ட்ரைனிங் என்பது சாதாரணமாக 1.5 மாத காலம் இருக்கும் போது வீரர்கள் 1.5 மாத கால ஓய்வு இருக்கும் போது எடுக்கக்கூடிய ஒன்று. இலங்கையை பொறுத்தவரை இலங்கைக்கு பாகிஸ்தானுடனான இலங்கையில் நடைபெற்ற தொடர் முடிவடைந்த பின்னர் 1.5 மாத கால அவகாசம் இருந்தது. அப்போது அவர்கள் இலங்கை அணியினர் ஃபிட்னஸ் ட்ரைனிங்கை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த ஃபிட்னஸ் ட்ரைனிங் சாதாரணமாக கடும் பயிற்சிகளை கொண்டது. சாதாரணமாக ஒரு தொடர் 1 வாரத்திலோ 2 வாரத்திலோ இருக்கும் போது அதனை செய்ய மாட்டார்கள். ஆகவே இந்த ஃபிட்னஸ் ட்ரைனிங்கை எடுப்பதற்கு 1.5 மாத கால அவகாசம் தேவை. அதனை இலங்கை அணியினர் ஆரம்பித்திருந்த நிலையில் தான் இந்த திடீர் தொடர் அமைந்தது. இந்திய அணியுடனான திடீர் தொடர். மேற்கிந்திய தீவுகள் தொடரை ரத்து செய்து கொண்டதால் இலங்கைக்கு இப்படி ஒரு தொடர். சில வீரர்கள் அதுக்கு சம்மதம் தெரிவிக்காத போதும் கூட, அதாவது இந்த இப்படி ஒரு தொடர் இருக்கிறது என்பது மாலை 4 மணி அளவில் மேற்கிந்திய தீவுகள் உத்தியோகபூர்வமாக அறிவித்தது தொடரை ரத்து செய்கிறோம் என. 7 மணி அளவில் இந்த தகவல் வெளியாகிறது. தெரிவுக்குழு தலைவருக்கு தெரியாது, அணித்தலைவருக்கு தெரியாது, அணி சம்பந்தப்பட்ட முக்கியஸ்தர்களுக்கு தெரியாது. இப்படி இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் செயலாளர் இதனை உறுதிப்படுத்தி தொடரை தயார்படுத்தி விட்டார். அதாவது இந்த தொடரில் இலங்கை பங்கேற்றால் 8 மில்லியன் ரூபாய் பணம் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துக்கு கிடைக்கும். இதுதான் ஒரே எதிர்பார்ப்பு. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துக்கு பணம் வந்தால் போதும். இலங்கை கிரிக்கெட் அணி எங்கு போய் எப்படி தோற்றாலும் பிரச்சனை இல்லை, வெற்றி பெற்றாலும் பிரச்சனை இல்லை. வெற்றி தோல்வி என்பது இங்கு பிரச்சனையே இல்லை. பணம் வந்து சேரும். ஆகவே இலங்கை வீரர்கள் அந்த ஃபிட்னஸ் ட்ரைனிங்கை ஆரம்பித்து சரியான முறையில் பயிற்சிகளை எடுக்காத நிலையில் போயிருந்தார்கள். இதனை பார்க்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் நினைப்பார்கள், இந்தியா வெற்றி பெற்றுவிட்டதால் இப்ப இவ்வாறு கூறுகிறோம், அல்லது இலங்கை தோற்றதால் இவ்வாறு கூறுகிறோம் என. இல்லை, நிச்சயமாக விளையாட்டு துறையில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தெரியும், இந்த பயிற்சிகள் சரியான முறையில் முன்னெடுக்கப்படும் போதுதான் அவற்றை சரியான முறையில் செய்து கொள்ள முடியும். உதாரணமாக கூற போனால், ஒரு தொடர் முடியும் போது அந்த தொடர் தற்போதைய போட்டி அட்டவணையில் ஒரு தொடர் எப்படி முடிகிறது, அதாவது சர்வதேச 20-20 T20 போட்டிகளுடன் தொடர் முடிவடைந்தால் அந்த நாடு அடுத்ததாக பங்கேற்கும் தொடர் T20 தொடராகத்தான் இருக்கும். அதன் பின்னர் தான் சர்வதேச ஒரு நாள் டெஸ்ட். அந்த வகையில் இருக்கிறது. அதாவது வீரர்களின் உளநல மாற்றங்கள் ஏற்படக்கூடாது, சரியான முறையில் பயிற்சிகள் இருக்க வேண்டும், அவர்களது விளையாட்டில் மாற்றம் இருக்கக்கூடாது, தளம்பல் ஏற்படக்கூடாது என்ற வகையில். ஆகவே இந்த போட்டியை பொறுத்தவரை இந்தியா வெற்றி பெற்றது, தொடரை கைப்பற்றி விட்டது, இதெல்லாம் சரி, இதெல்லாம் ஒரு பிழையும் இல்லை. ஆனால் இந்த இலங்கை
அணிக்கு இவ்வாறான அவலங்கள் ஏற்படுவதற்கு காரணம், இலங்கை இவ்வாறான படு தோல்விகளை சந்திப்பதற்கு காரணம் இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் பணம் கிடைத்தால் போதும் என்ற ஒரு திட்டத்தை மாத்திரம் தான் வைத்திருக்கிறது. இதனை மாற்றிக்கொள்ள வேண்டும். குறிப்பாக அந்த தொடரில் இருந்த பல வீரர்களை உடனடியாக நாட்டுக்கு வருமாறு கூறி இங்கிருந்து சில வீரர்களை அனுப்பியது. அதில் சங்கக்கார கூட தொடரில் இருந்து வெளியேற்றி இலங்கை கலைத்திருக்கிறது. எல்லாம் சரியா என்ற கேள்வி ஒவ்வொரு விளையாட்டு ரசிகர்கள் மத்தியிலும் இப்போது எழுந்திருக்கிறது. நீங்களாகவே சிந்தித்து பாருங்கள், உண்மை தெரிய வரும். நன்றி திரிஷான். நிறைய விஷயங்களை இன்று பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியினூடாக பேசியிருக்கின்றோம். மீண்டும் நாளைய தினம் சந்திக்க முடியாது, நாளை சனிக்கிழமை. எனவே எதிர்வரும் திங்கட்கிழமை சக்தி பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.